மண்டபத்தில் கரும்பை விநாயகர் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியாகவும் அதை ஒரு குடியானவன் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியாகவும் ஒரு சிற்பம் இருந்துச்சு. அதை பார்த்த பாவன மிசிரர் அதை விவரிக்கிற கதையை சொல்ல தொடங்கினார். மிகப்பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு விநாயக பக்தர். அவர் விநாயகருக்கு பூஜை திருவிழான்னு பிரமாதமாக கொண்டாடி வந்தார். அவருக்கு பல நெல் வயல்களும் கரும்பு தோட்டங்களும் இருந்துச்சு. இந்த வயல்களோட விளைச்சல்களை அமோகமாக்கிட்டு இருந்தவன் அவர்கிட்ட வேலை செஞ்ச முனியன்கிறவன். அவன் பண்ணையாரை போல ஆர்ப்பாட்டத்தோடு விநாயகரை வழிபடலைன்னா கூட மனசுலேயே தியானிச்சு வந்தான். வருஷம் பயிர் செய்கிறப்ப விநாயகரை தொழுதுக்கு அப்புறமா தான் வயலில் வேலை செய்யவே அவன் இறங்குவான். முனியனுக்கு மனைவியும் மகன் ஒருத்தனும் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே வயல்களில் முனியனுக்கு உதவியாக வேலை செஞ்சு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு பண்ணையார் ரொம்ப குறைஞ்ச கூலியத்தான் கொடுத்து வந்தார். பண்ணையாரோட மனைவியோ தாராள மனசு படித்தவ. அவள் தன்னோட கணவர்கிட்ட போயிட்டு முனியனுக்கும் அவனோட குடும்பத்தவருக்கும் கொடுக்குற கூலி ரொம்ப குறைவுனும் அது அநியாயம்னு சொல்லி பார்த்தா. ஆனால் பண்ணையாரோ, இப்படி பணத்தை அள்ளி கொடுத்துட்டா விநாயகருக்கு பூஜையும் விழாவும் எப்படி செய்ய முடியும்? இந்த மாதிரி மீதம் பிடிச்சுதா இந்த பூஜையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். அவரோட மனைவி எதுக்கு, இப்படி ஏழைகளோட வயிற்றில் அடித்த காசில் எதுக்காக பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி, விநாயகா நீ தான் இவருக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவா. அந்த வருஷம் கரும்பு நல்லா விளைஞ்சுது. முனியனும் அவனோட குடும்பத்தினரும் கரும்பை வெட்டி சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. முனியனோட மகன் ஆசையாக ஒரு கரும்பை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புனான். இந்த சின்ன பையனும் விநாயக பக்தன் தான். பண்ணையார் நடத்துகிற பூஜைகளுக்கும் விழாக்களுக்கும் பக்தி சிரத்தையோடு மலர்களை சேகரித்து கொண்டு வருவான். அவன் ஒரு கரும்போடு போகிறத பண்ணையார் கவனிச்சிட்டாரு. அவர் அவனை கூப்பிட்டு, இது என்னடா கொள்ளை, இப்படித்தான் தினமும் கொண்டு போறியா அப்படின்னு அதட்டி கேட்டார். அந்த சின்ன பையன் அதுக்கு, இல்லைங்கய்யா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, எங்கள் வீட்டிலும் விநாயகரை வச்சு பூஜைக்கலான்னு தான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பணிவாக சொன்னான். பண்ணையார் அதுக்கு, டேய் என்ன திமிர் உனக்கு, நாங்கள் பூஜை செய்கிற மாதிரி நீயும் பூஜை செய்ய ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி அவனை சாட்டையால் சுளீர்னு நிறைய அடிகள் அடிச்சிட்டாரு. அவரோட செயலை யாருமே தடுக்கிறதுக்கு முன் வரலை. தன்னோட மகன் அடி தாங்க முடியாமல் துடிக்கிறத பார்த்த முனியன், ஐயா எல்லாருக்கும் கடவுள்கிட்ட பக்தி கொண்டு பூஜை செய்ய உரிமை இருக்கு இல்லையா அப்படின்னு பண்ணையார்கிட்ட பணிவாக சொன்னான். அதை கேட்ட பண்ணையார் எரிஞ்சு விழுந்து, உன்னோட லட்சணத்துக்கு பக்தி ஒரு கேடா, நீ பெரிய பக்தனோ, என்னை விட விநாயக பக்தியில் உயர்ந்தவனோ அப்படின்னு சவால் விட்டார். முனியன் அதுக்கு, உங்களை விட அதிக பக்தி உள்ளவன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நானும் என்னோட குடும்பத்தவரும் விநாயக பக்தி பூண்டவங்க அப்படின்னு சொன்னான். அப்போ பண்ணையார் ஏளனமா, அடே பக்தனே, இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே இங்கே இருக்கிற கரும்புகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதோட சக்கையை துப்பி குவிச்சிடணும், அப்பத்தான் உன்னோட பக்தி உண்மையானதுன்னு நான் நம்புவேன், இப்படி செய்யலைன்னா உனக்கு 100 கசையடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த சாலையிலேயே இருக்க சொல்லிட்டு போயிட்டார். முனியனுக்கோ அவ்வளவு கரும்பையும் எப்படி ஒரே ராத்திரியில் சாப்பிட்றதுன்னு தெரியல. அவன் விநாயகரை தியானம் செஞ்சவாறே அந்த சாலையிலேயே படுத்து தூங்கிட்டான். விடிஞ்சதும் பண்ணையார் முனியன் இருந்த சாலைக்கு வந்தார். அங்கே அவர் ஒரு இடத்துல கரும்பு சக்கை மழையாக குவிஞ்சு கிடக்கிறதையோ ஒரு கரும்பு கூட மீதமில்லாமல் இருக்கிறதையும் பார்த்து திகைச்சு போய் ஆன்னு கத்துனாரு. அப்போ அவர் தன் கூட வந்த தன்னோட மனைவி கிட்ட, ஐயோ இந்த வருஷ கரும்பு பயிரெல்லாம் இப்படி பாழா போச்சே, ஒரு கரும்பு துண்டு கூட இல்லையே, இவ்வளவையும் சாப்பிட்ட இந்த முனிய மனுஷன்தானா இல்லை பூதமா அப்படின்னு ஆத்திரமாக கேட்டார். அப்போ அவரோட மனைவி அமைதியா, நேத்திக்கு ராத்திரி நான் நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தேன், இங்கே பெரிய யானை ஒன்று வந்து புகுந்து இந்த கரும்பையெல்லாம் சாப்பிட்டு சக்கையை துப்பி குவிச்சிட்டு இருந்துச்சு. முனிய விநாயக பக்தன், அவனை கைவிடலை, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அது மாயமாக மறைஞ்சு போச்சு, அப்படி வந்தவர் விநாயகராத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னான். பண்ணையார் அதுக்கு, இதென்ன யானையாவது வந்து எல்லாம் சாப்பிட்றதாவது, நம்ப முடியலையே, முனிய அவ்வளவு பெரிய பக்தனா
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவரோட சில வேலையாட்கள் ஓடி வந்து, ஐயா, நேத்திக்கு ராத்திரி பந்தல் போட்டு இன்னைக்கு பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த விநாயக விக்கிரகம் காணல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க சாலையை பார்த்துட்டே, இதோ விக்கிரகம் இங்கே இருக்குதே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கூவுனாங்க. இப்படி சாலை அமர்க்களப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் முனியன் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்தில் மலர்களால் நிறைஞ்ச விநாயக விக்கிரகம் இருந்துச்சு. எங்கும் கரும்பு சாறு சிந்தி நிலமே சதுப்பாக ஆகிடுச்சு. காவலாளிகளை கேட்டப்ப, ஐயா, நேற்றுக்கு நள்ளிரவப்ப ஒரு யானை பிளிரிடுற குரல் கேட்டு அரை தூக்கத்தில் இருந்த நாங்கள் கண் விழிச்சு பார்த்தோம். முனிய தூங்கிட்டு இருந்தா. ஒரு வெள்ளை யானை கரும்பையெல்லாம் எடுத்து ஓடிச்சு மென்று தின்று சக்கையை உமிழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து ஓடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பண்ணையாரோட மனசு ஒரே அடியாக மாறிப்போச்சு. முனியன்கிட்ட உள்ள தெய்வீக சக்தியை அவர் உணர்ந்தார். அவனை தான் துன்புறுத்தியது எவ்வளவு தவறு அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சுது. கண்ணீர் மல்க தாம் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்பது மாதிரி அப்படியே அடியற்ற மரம் போல முனியனோட கால்களில் விழுந்து அவர் வணங்கினார். முனிய அப்பத்தான் கண் விழிச்சு பார்த்தா. தன்னுடைய எஜமான தன்னோட காலில் விழுந்து வணங்குறத பார்த்துட்டு திடுக்கிட்டான். இதுக்கப்புறமா பண்ணையார் பக்கத்தில் இருந்த விநாயக விக்கிரகத்தையும் வணங்கி, சுவாமி, இப்போ எங்களுக்கு அருள் புரிஞ்சிங்க, நாங்கள் புனிதர்களானோம் அப்படின்னு சொல்லி நடந்ததையெல்லாம் முனியன்கிட்ட சொன்னார். இதுக்குள்ள மக்கள் கூட்டம் அங்கே சேர்ந்துருச்சு. முனியனும் தன்னுடைய மனைவி மக்களோடு தனக்கு பக்கத்தில் இருந்த விநாயக விக்கிரகத்தை வணங்கி, சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் மனசுலேயே வழிபட்டு வர, ஆடம்பரமாக மலர் கொண்டு அலங்கரித்து பூஜிக்கலை, ஆனால் எனக்காக இவ்வளவு கரும்பையும் தின்று சிரமப்பட்டீங்களா? வெள்ளை யானை உருவத்தில் தாங்கள் எல்லோருக்கும் தரிசனம் தந்தீங்க, ஆனால் நான் மட்டும் உங்களை காணாத மடையனாகிட்டேன், எனக்கு காட்சி தர மாட்டீங்களா அப்படின்னு கதறி வேண்டுனான். அப்போ விநாயகர் தம்முடைய துதிக்கையில் ஒரு கரும்பு துண்டை பற்றியவாறே முனியனுக்கு முன்னாடி தோன்றினார். முனியனுடைய மகன் வச்சிருந்த கரும்பு துண்டு தான் அது. விநாயகர் தம்முடைய துதிக்கையால் முனியனை தனக்கு பக்கத்தில் இழுத்து நிறுத்தி அவனோட தலை மீது துதிக்கையை வச்சு ஆசீர்வதிச்சாரு. முனியனோடு அங்கே கூடியிருந்த எல்லாருமே விநாயகரை தரிசித்தாங்க. அங்கே கரும்பு ஏந்திய விநாயகரை கொண்ட ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டுச்சு.